எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய ரெசிபி வந்து மட்டன் கறி. இந்த மட்டன் கறியை வந்து ரைஸ் எந்த விதமான வெரைட்டி ரைஸோடையும், அப்புறம் இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். இதில் நான் 1/4 kg மட்டன் வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப்பு திருவண்ண தேங்காய் எடுத்து அதை 1 டீஸ்பூன் மிளகு போட்டு முழு மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது மிளகு மற்றும் தேங்காய் சேர்ந்த கலவை. ஒரு பெரிய சைஸு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரெட் ஆனியனை, பெரிய சைஸ் ரெட் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பூடை இடித்து வச்சுருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம போட போகிறோம். அது நல்லா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணுங்கள். இஞ்சி வெள்ளைப்பூடு நல்லா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நமக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். அப்புறம் கொத்தமல்லி இலையை கழுவி வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு நான் பொட்டேட்டோ போட போகிறேன். அதையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் என்கிட்ட சின்ன சைஸ் இருக்கனால போடுறேன், நீங்கள் பெருசாக இருந்தால் அதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கிறோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதோடு சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பும் நான் போட போகிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன், 1/4 டீஸ்பூன். அப்புறம் இதான் மற்ற மசாலா பொடிகள். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இதுதான் நம்ம மசாலா பொடி நம்ம இந்த மட்டன் கறிக்கு ஆட் பண்ண போகிறது. உப்பு தேவையான அளவு. அப்புறம் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல நாம் இன்றைக்கி இந்த மட்டன் கறியை ப்ரெஷர் குக்கரில் தான் வைக்க போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் வச்சோன்னா நமக்கு டைம் சேவ் ஆகும், எனர்ஜி சேவ் ஆகும், கேஸ் ரொம்ப போகாது. எலக்ட்ரிக் அடுப்பாக இருந்தால் ரொம்ப வேஸ்ட் ஆகாது, கறியும் நல்லா குக் ஆகிடும். அதுக்காண்டி தான் நம்ம ப்ரெஷர் குக்கரில் வைக்க போகிறோம். அதில் எண்ணெயை ஊற்றி காய விட்டுருங்க. எண்ணெய் காய்ஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சோம்பு இதையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும். அது பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி அது வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரை நம்ம வதக்கணும். எப்போவுமே மட்டன், அதாவது ஆட்டுக்கறியோ இல்லைனா செம்மறி ஆட்டுக்கறியோ நீங்கள் வாங்கி குக் பண்ணினீங்கன்னா அந்த மட்டனை நல்லா கட் பண்ணி சின்ன உங்களுக்கு தேவையான பீஸ் கட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுங்க. அது 2-3 தண்ணியில் கழுவி எடுங்க. நல்லா குளிர்ந்த வாட்டரில் கழுவி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வராது. எப்போவுமே நிறைய பேர் வந்து மட்டன் கறியில் நல்லா குக் பண்ணுவாங்க, ஆனால் அதில் ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு 2-3 தடவை கழுவி எடுத்தோன்னா அந்த ஸ்மெல்லு இல்லாமல் வந்துடும். இப்போ நான் இடித்து வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடு, தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் உப்பும் போட்டு நான் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. உப்பு போடுறது எதுக்குன்னா அது சீக்கிரம் குக் ஆயிரும். நமக்கு அந்த தக்காளி வெங்காயத்தில் உள்ள தண்ணியெலாம் வெளியே வந்து சீக்கிரம் குக் ஆயிரும். நல்லா சுருங்கிடுச்சு பாருங்கள் குக் ஆகி. இப்போ நாம் வந்து மஞ்சள் பொடி அதில் சேர்க்கலாம். எப்போவுமே எந்த ஒரு வெஜிடேரியனாலும் நான் வெஜிடேரியனாலும் சரி மஞ்சள் பொடி ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. சின்ன பிள்ளைக்கு வீட்டில் சளி பிடிச்சிருந்துச்சுன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் கொஞ்சோண்டு மிளகுத்தூளையும் அதில் போட்டு சுட சுட பாலில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அது சளிக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் மற்ற மசாலாவையும் போட்டுட்டேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலாவை போட்டு வதக்கிட்டேன். ஆக்சுவலி மசாலா போட்டனால கீழே அடி பிடிச்சிடும். அதனால் கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அதாவது எதுக்கு தண்ணி ஊற்றுறோன்னா அந்த மசாலா பிடிச்சிடக்கூடாது நமக்கு, அதுக்காண்டி தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இது கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நாம் வந்து ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணலாம். எதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணுறோன்னா இந்த நமக்கு நல்லா வாசனையை கொடுக்கும். இந்த கறி குழம்பு, சிக்கன் குழம்பு வச்சாலும் சரி மட்டன் குழம்பு வச்சாலும் சரி உருளைக்கிழங்கு போடுங்க, ரொம்ப நல்லது, நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ சின்ன பிள்ளைகள் கறி சாப்பிட்லன்னா இந்த கறிக்குள்ள நல்லா முங்கியிருக்க உருளைக்கிழங்கு ரைஸோடு பிசைஞ்சு பிள்ளைகளுக்கு நல்லா ஊட்டி விடலாம். இப்போ நான் கழுவி வச்சுருக்கேன் மட்டன் பீசஸை உள்ளே போட்டுட்டேன். அந்த எல்லா மட்டன் பீஸுமே இந்த தக்காளி வெங்காயம் கலவையால் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் நாம் வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய், மிளகு அந்த கலவையில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த தேங்காய் மிளகும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஊற்றிட்டேன். நல்லா ஊற்றி கிண்டி விட்டுக்கிறேங்க. கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணலாம். நான் ஆக்சுவலி இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்த அந்த கப்பில் அந்த பவுலில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் இருக்குது, நான் அதை வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் ஒரு 1/2 கப்பு தண்ணி அதில் ஊற்றிட்டு அதை நல்லா கழுவிட்டு ஊற்றுறேன். அந்த காலத்துலலாம் மிக்ஸி வரக்கு முன்னாடி அம்மியில் அரைச்சி அந்த அம்மியில் கழுவின தண்ணி எடுத்து குழம்புல ஊற்றுவாங்க. மீன் குழம்புக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது.
இப்போ இங்கே அம்மி இருக்குது. அது நான் வந்து மிக்சியில் அரைச்ச ஜாரில் இருந்து வந்த அந்த வேஸ்ட்டு கீழே போடாமல் அதையும் எடுத்து ஊற்றிக்க உள்ள தண்ணி ஊற்றிட்டு மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்ருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்க்கணும். உப்பு போதும்னா ஆட் பண்ண வேண்டாம், உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கிறங்க. இப்போ நான் உப்பு செக் பண்ணிட்டேன், எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து இந்த குக்கரை மூடி விசில் விட போகிறேன். ஆக்சுவலி மட்டன் குக் பண்ணுறதா இருந்தால் நமக்கு விசில் 10லேருந்து 12 விசில் தாராளமாக வரணும். அப்படி வந்தால் தான் மட்டன் குக்காக இருக்கும். நீங்கள் 5 விசில் 3 விசிலே எடுத்துட்டிங்கன்னா பார்க்க குக்கான மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது இழுக்கும் வாயில். புளியிலெல்லாம் சாப்பிட முடியாது, செரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுக்காண்டி தான் நம்ம வந்து 12 விசில் விடுறோம். அப்படி விட்டு எடுக்கும்போது நல்லா குக்காக இருக்கும். பாருங்கள், மட்டன் நல்லா குக்காகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா மிதக்குது. இந்த மாதிரி 12 விசில் விட்டு எடுத்திங்கன்னா மட்டன் நல்லா குக்காகிருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சீக்கிரம் செரிக்கும். வயசான கொஞ்சம் பெரிய ஆளுக்க சாப்பிடும் போதும் அவங்களுக்கு உள்ளக்க சீக்கிரம் செரிச்சிரும். மட்டன் நல்லா குக்காகாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா உள்ளக்க செரிக்காது. இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த மட்டன் கறியை நீங்கள் வந்து ஆப்பம், இடியாப்பம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்லி, தோசை, பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். சமையல் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.